மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து அமித்ஷா அவர்களிடத்தில் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னார்கள். அவர் சந்தித்து வந்ததற்கு பிறகு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் மத்திய அரசுடைய கோரிக்கை வைத்ததற்கு பிறகு எதிர்க்கட்சி வரிசையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் மக்களுக்கான திட்டங்களை பெற்றுத் தருவதிலே எவ்வளவு அக்கறையோடு செயல்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த நாளிலே 2 அறிவிப்புகளை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது எதிர்க்கட்சிகள் எல்லாம் விமர்சனம் செய்த இந்த கோரிக்கை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அம்மாவுடைய அரசிலே இதற்கான முன்னெடுப்பை செய்தார்கள். இன்றைக்கு மத்திய அரசு மத்திய அமைச்சர்கள் ஒப்புதல் வழங்கி இருப்பது மிக மகிழ்ச்சிக்குரிய செய்தி. 2வது, நிலுவையில் இருந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அவர்கள் தரவில்லை என்று குற்றச்சாட்டில்தான் ஆளுகிற கட்சி சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் வந்திருக்காங்க. புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் சாமானிய மக்களுடைய அந்த உழைப்புக்கான அந்த பலனை கொடுக்கிற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதை இன்றைக்கு அறிவிப்பு தமிழ்நாட்டு அரசுக்கான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதி ஏறத்தாழ 3000 கோடி அளவில விடுவிப்பு செய்திருப்பது இது புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றி என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தார்.